நேற்று ஃப்ரைடே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன். வந்து சரி ஓகே ஃப்ரெஷ் ஆகிட்டு மெழுகுபத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுறலான்னு சாமி கும்பிட்டுருக்கும் போதே ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் டீ போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் கிச்சன் போயிட்டு டீ போடலான்னு போனேன். அப்புறம் ஆன்ட்டி வந்து பால் கொஞ்சம் நிறையாவே எங்களுக்கு கொடுத்து விட்ருந்தாங்க. சரி ஓகே அதையும் காய்ச்சி வச்சுட்டு தயிருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் காய்ச்சி வச்சுட்டு சரி அவங்களுக்கு டீ போடலான்னு போட்டுட்ருந்தேன். என் ஹஸ்பண்டை எதுக்கோ கூப்பிட்டுருந்தேன். சுத்தமாக காது கேட்கல. போய் பார்த்தா நல்லா ஃபோனு என்ன கல்யாணம் பண்ணாங்களா இல்லை ஃபோனை கல்யாணம் பண்ணாங்களான்னு தெரில. மேக்ஸிமம் டைம் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டு பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல கதை. அதுக்குள்ளே ஆன்ட்டி வந்தாங்க. வந்து பசங்க கூடலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேங்காய் மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வீட்டிலேருந்து. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கேப்பில் எங்கள் அம்மாவும் வந்தாங்க சந்தைக்கு போயிட்டு. சரி ஓகே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வரவேற்றுட்டு நானும் சரி ஓகே வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நைட் பருப்பு சோறு செஞ்சாலும் அது ஒன்று தான் நமக்கு கை வந்த கலைன்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சுட்டு சாப்பிடவும் போயிட்டோம். நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே என் பையன் அழுதான். அம்மா தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே தூங்க போயிட்டோம்.